நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு கொதிக்கும் போதே சாப்பிட வந்து உட்காந்துருவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காயோட ஷைனிங்கை பாருங்கள், இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு அடையாளமே. பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகா, 5-6 காஷ்மீரி மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ரஃபாக சாப் பண்ண 3 ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினோடனே 3 தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் வதங்கினோடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பத அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இதையுமே நல்லா சுருளை வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து கொட்டிட்டு சுட சுட சாதத்தோடு இந்த கத்திரிக்காவை மசிச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.